विचिन्त्य प्राहवेदान् अशेषान् नरपतिपरिक्लृप्तं शुल्कमादातु कामः स्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன் நீண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பெரியாழ்வார் மதுரை பட்டணத்துக்கு சென்று மத்ஸ்யத்வஜன்கிற பாண்டிய மன்னவனுடைய அரண்மனையில் வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்துரைத்து ஸ்ரீமன் நாராயணனே பரத்வமுடையவர், அவரே தேவதைகளுக்கெல்லாம் பரதேவதையாக விளங்குபவர், பரதத்துவம் அவரே அப்படிங்கிறதை ஸ்தாபித்தார், நிலைநாட்டினார். அங்கு சுற்றியிருந்த எல்லா வித்வான்களும் அவருடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டனர், வணங்கினர். அப்போது இதை யார் நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிழி கிடைக்கட்டும் என்று நிறைய பொன் பணத்தை ஒரு கிழியான பையிலே கட்டி அருகில் இருக்கும் மரத்தில் தொங்கவிட்டிருந்தான் அரசன். இவர் பகவானே பரதேவதேன்னு ஸ்தாபித்தவுடன் அந்த பொற்கிழி தாழ்ந்து கீழ்நோக்கி வந்தது. அப்ப இவர்தான் ஜெயித்தார் என்பது உலகத்துக்கு வெளிச்சமாயிற்று. அந்த கிழியை எடுத்துக் கொள்ளுகிறார். இதை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கொன்றும் செலவில்லை, நாமோ ஒரு யோகி கைகேற்றத்தில் இருக்கிறோம் என்று நினைத்தார். ஆனால் பெருமானே அவருக்கு அதை என்ன செலவிட வேண்டும்ங்கிறதையும் சொல்லிவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னிதானத்துக்கு இந்த தனத்தை கொண்டு எல்லா கைகேற்றமும் செய்யும் என்று சொல்ல அதிலேயே அப்பணத்தை செலவிட்டார் அப்படின்னு சரித்திரத்தில் பார்க்கிறோம். பின்னால் அரசன் இவர் பண்ணின உதவியை கண்டு இவருக்கு ஒரு பெரிய மரியாதை செய்ய வேணுங்கிறதுக்காக ஆன பேரில் ஏற்றினான், பவனி வரச் செய்தான். யானை பேரில் ஜெயித்தவர்களை ஏற்றி திருச்சின்னம் ஊதிக்கொண்டு விருது சொல்லிக் கொண்டு வருவதுங்கிறது அந்த நாளிலிருந்தே ஒரு பழக்கம். அப்போ எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம்னு பொருள். அப்படி பெரியாழ்வார் வந்து கொண்டிருந்தார். பெருமானுக்கோர் ஆசை, நம்ம பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எங்கேயானு ஒரு பெரிய பட்டம் கிடைக்கிறதுனால், எல்லாரும் மதிக்கிறார்கள் என்னால் அதை மூலையிலையாவது இருந்து பார்க்கணும்னு பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும். தன் சிஷ்யன் ஒரு சதஸில் ஜெயித்து பேர் பெற போகிறான்னால் அதை பார்த்து அனுகிரகிக்கணுங்கிற விருப்பம் ஆச்சாரியனுக்கு இருக்கும். அதை போலத்தான் பகவானுக்கும் பிராட்டிக்கும் ஆசை, நாம் நேர போய் அனுகிரகிக்கணும். அதனாலே கருடன் பேரிலே இருவரும் ஆரோகணித்தனர். பெருமான் ஆகாச மார்க்கத்தில் கருடன் பேரிலே பவனி வருகிறார். அதனுடைய சிறகு ஒலியும் காற்றும் எழுகின்றன. மக்களுக்கெல்லாம் வியப்பு, ஏது இவ்வளவு பெரிய காற்று வீசுகிறது? பளீரென்று மேருமலையே இறங்கி வந்தா போலே தோற்றுகிறதே. கரு மேகத்தை ஒத்த ஒருத்தர் வருகிறாரே. சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அருகே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் கொற்றப்புள் ஒன்னேறி மன்னூரே வருகின்றான் என்கின்றாளால் வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால் பெற்றக்கால் அவனாகம் பெண்பிறந்தோ முய்யோமோ என்கின்றாளால் கற்றநூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். கொற்றப்புள் கருடன் பேரில் பெருமாள் ஆரோகணித்தால் எப்போதும் வெற்றியே பெற்று கொடுப்பாராம். இங்கென்ன வெற்றி? பகவான் தான் தெய்வம்னு ஸ்தாபிக்கப்பட்டார். மேலும் தன் குழந்தையை போன்ற பெரியாழ்வார் புஷ்ப கைரியம் பண்ணத்தான் எனக்கு தெரியும், மேலே எனக்கு என்ன தெரியும்னு பேசி கொண்டிருந்தார். அவரையே பகவான் பேச வைத்து ஸ்தாபித்து விட்டார். அந்த ஆனந்தம், அந்த வெற்றியோடே கருட வாகனத்தில் சேவை சாதிக்க பெரியாழ்வார் கண்டார்.
யார் அப்படி சேவித்தாலும் பெருமானை சேவித்த மாத்திரத்தில் தனக்கென்ன வேணும்னு கேட்பர். அவர்களை இருவகைப்படுத்தலாம். ஒன்று, இந்த லோகத்தில் ஓஹோன்னு பணத்தோடும் புகழோடும் வாழணும் கேட்பவர்கள் இருக்கலாம். இல்லை, அது வேண்டான்னு சொல்லிட்டாலும் உடனே வைகுந்தத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று கேட்பவர்கள் இருக்கலாம். ஒன்றும் நான் சொத்து பத்தை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கணும், இல்லை நான் வைகுந்தத்துக்கு சென்று அனுபவிக்கணும், அதை அடியேனுக்கு கொடுத்துடுன்னு கேட்டுக்கணும். இந்த ரெண்டையுமே பெரியாழ்வார் கேட்கவில்லை. அவருக்கு விருப்பம் நமக்குன்னு ஒன்று கேட்கவே வேண்டாமே. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தனக்கென்னு வைகுந்தம் வேண்டி பெற்றனர். நம் போன்றவர்கள் தனக்கென்னு உலக இன்பத்தை வேண்டி பெறுகிறோம். அப்போ நம்ம விட ஆழ்வார்களுக்கு ரொம்ப ஏற்றம், அவர்களுக்குள்ள பெரியாழ்வாருக்கு இன்னும் ஏற்றம். அவர் உலக இன்பத்தையும் கேட்கவில்லை, வைகுந்தத்தை கொடுன்னு கேட்கவில்லை. மாறாக அவர் உள்ளத்தில் என்ன பட்டது தெரியுமோ? இப்படி ஒரு துஷ்ட தேசத்தில் துஷ்டமான காலத்தில் எல்லாருடைய கண்ணும் பட்டுடுற அளவுக்கு இந்த பெருமான் வந்திருக்காரே, இவரை முதல்ல நம்ம ரட்சித்து கொடுக்கணும், இவரை காப்பாற்றணும். இந்த அழகுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடும், திருஷ்டி தோஷம் படும். எல்லா கண்ணும் ஒரே கண்ணாக இருக்குமா? ஒரு கண்ணு இப்படியும் தான் இருக்கும், ஒரு கண்ணு அப்படியும் தான் இருக்கும். அந்த கண்ணு பட்டால் நம்ம கண்ணனுக்கு ஆகாது. அப்படிங்கிறதுக்காக திருஷ்டி கழிக்க வேண்டும், ஆலத்தி சுத்த வேண்டும், தேங்காய் உடைக்க வேண்டும், எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் வைத்து சுத்த வேண்டும், பூசணிக்காயில் கற்பூரம் வைத்து சுத்த வேண்டும். எதுக்கு ஒரு திருஷ்டியும் வராதோ அதுக்கெல்லாம் லோகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கு இப்போ திருஷ்டி வருமோ அதற்கு சுற்றி போடணும் இல்லையோ? அவர் எங்கே பூசணிக்காய் தேடுவார், எங்கே தேங்காய் தேடுவார்? அந்தி காப்பிடணும்னு ஆசை. அந்தின்னா சாயங்கால பொழுதுலே ஏதான கண்ணனை அப்படியே திருஷ்டி போடுறதுக்கு வருமா? அப்போ காப்பிடுதல். காப்பிடுதல்னா உனக்கு ஒன்றும் வராமல் நீ நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும் அப்படின்னு மூத்தவர்களுடைய திருவாக்கில் வந்தால் அந்த காப்பிடுதல் தான் பகவானுக்கு காப்பு. அதுதான் அவனுக்கு கவச்சம். நாம் பண்ண போகிற கவச்சம் அல்ல, மதில் கட்டி வைத்தால் மதில் அல்ல. இதிலெல்லாம் பெருமானுக்கு ஒன்றும் வரவும் போகிறதில்லை, போகவும் போகிறதில்லை. அப்போ அவருக்கு எது காப்பு? பக்தர்களுடைய பாசுரங்கள், பக்தர்களுடைய பல்லாண்டு மங்களாசாசன பாசுரங்கள். அது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையான கருத்து. மங்களாசாசனம் பண்ணணும், மங்களாசாசனம் பண்ணணும். பெருமானை சேவிக்க போகிறோம், நீ நன்னாருன்னு சொல்கிறது தான் மங்களாசாசனம். மங்களத்தை ஆசாசனம் பண்ணுகை. உனக்கு மங்களம் உண்டாகுக, உனக்கு எல்லா வெற்றியும் கிட்டட்டும், ஒத்தர் கண்ணு உன் பேரில் படாமல் இருக்கட்டும், பக்தர்கள் கண்ணு படட்டும், தாராளமாக சேவிச்சுக்கிட்டோம். ஆனால் மற்ற பேருடைய கண்ணு பட்டு உனக்கு ஒன்று வரக்கூடாது. இந்த நிலை தான் பெரியாழ்வாருடைய நிலை. இதை பாடணும்னு உள்ளம் பூரிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது. தனக்கொன்று கேட்கணும்னு தோணலே, அவனுக்கு என்ன வந்துடுமோன்னு தோணித்து. பாடணும்னா கையில் தாளம் வேணும். அங்கெங்கே கண்ணு பரபரக்கிறது. எங்கே போவார்? யானைக்கு மேலேன்னா உட்காண்டிருக்கார், தாளம் கிடைக்குமா? எங்கோ கீடு இருந்தால் பாடிவிடலாம். நல்ல வேளை யானைக்கு மேலே ரத்தன கம்பளம் விரித்து அதில் 2 பக்கம் மணிகள் தொங்கி கொண்டிருந்தன. அந்த மணியே தன் கைக்கு வாங்கினார், வைத்து அதையே தாளமாக சேர்த்தார். சேர்த்து அந்த பெருமானை பார்த்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று ஒவ்வொன்னா பல்லாண்டு பாடினார். அந்த பெருமான் கையிலே பிடித்திருக்கிற வலக்கை ஆழி சக்கராயுதத்துக்கு பல்லாண்டு, இடக்கையில் சங்கம், சங்கத்துக்கு பல்லாண்டு, திருமார்பு நாச்சியார் அவளுக்கும் உனக்கும் சேர்த்து பல்லாண்டு. எல்லாத்த விட நீ பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும்னு நாம் பாடணும்னா அதுக்கு நாம் பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணுமே. அதனால் 2 பேருக்கும் சேர்த்து பாடிப்போம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு, நானும் நீயுமாக சேர்ந்திருக்க வேண்டும், பிரிவே இல்லாமல். கண்ணன் எப்படி கீதையில் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே என்ன ஆச்சரியமாக சாதிக்கிறார். யார் ஒருத்தன் என்னை விட்டு பிரியவே வேண்டாம், பிரிவு தாங்காதுங்கிற நிலையில் இருக்கானோ அவனுக்கு நானா ஒரு புத்தியை கொடுக்குறேன். அந்த புத்தியை பற்றி கொண்டு கிடுகிடுவென ஏறி அவன் என் திருவடிகளையே அடைகிறான் அப்படின்னு கண்ணன் கீதையில் சாதிச்சிருக்கார். அந்த நிலையில தான் இப்போ பெரியாழ்வார் இருந்தார். பல்லாண்டு தொடங்கினார், 12 பாடல்கள் பாடினார். மங்களாசாசன தத்பரர் பெரியாழ்வார். அன்னைக்கு அவர் பாட ஆரம்பித்தது தான். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் சன்னதியில் சேவிக்க போனால்
அர்ச்சாவதார விக்கிரக வடிவத்தில் பெரியாழ்வார் உள்ளார். தினப்படி கார்த்தால திருமஞ்சனம் உண்டு ஆழ்வாருக்கு. நம்ம ஆழ்வார் திருநகரிலையும் திருமஞ்சனம் உண்டு. அதை போல் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் திருமஞ்சனம் உண்டு. அபிஷேகம் நடக்கும். நடந்து முடிந்தவுடன் அரையர் சுவாமி பக்கத்தில் தாளத்தோடு நிற்பார். அர்ச்சக சுவாமி பெரியாழ்வார் விக்கிரகத்தை தன் திருமேனியில் சாத்திப்பார். தன் ஆஸ்தானத்திலேருந்து வாசப்படி வரைக்கும் வந்துடுவார். வந்தால் பெரிய துவஜஸ்தம்பம். அங்கிருந்து வலப்புறம் திரும்புவார். நேர மேலே சிறு மலைக்கட்டுக்கு மேலே வடபெருங்கோயிலுடையானுடைய ஆஸ்தானம், அங்கு தான் பெருமாள் சயனிச்சுருப்பார். அப்படியே 2 நிமிஷம் ஆழ்வார் நிற்க பக்கத்தில் அரையர் சுவாமி தாளம் தட்டுவார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்னை இன்னைக்கு 365 நாளும் பல்லாண்டு பாடிட்டுருக்கார். அன்னைக்கு பாட ஆரம்பித்தவர் தான். மதுரையில் யானை பேரில் பாடத் தொடங்கினவர் இன்று வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஆழ்வார்கள் பாடுவார்கள், ஆண்டுக்கொரு முறை பாடுவார்கள். ஆனால் பெரியாழ்வார் பாடுவார். இவருக்கு இது நித்தியம். அவர்களுக்கெல்லாம் அது காதாச்சித்தம், எப்போதோ ஒரு முறை பாடுவார். ஆனால் பெரியாழ்வாருக்கோ நித்தியமே ஷோருண்ணுகிறா போலே, பால் சாப்பிட்றா போலே, தூங்குறா போலே. பல்லாண்டு பாடினாத்தான் உணவு, பல்லாண்டு பாடினாத்தான் தூக்கம், பல்லாண்டு பாடினாத்தான் சந்தோஷம். அந்த நிலையில் இருந்த பெரியாழ்வாரைத்தான் தன்னை பார்க்காமல் அவனை பார்த்தவர். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள்லாமும் மங்களாசாசனம் பண்ணார். ஆனால் அவர்களுக்கு இருந்தது பரிவு, பெரியாழ்வாருக்கு இருந்தது பொங்கும் பரிவு. மற்ற பேர் கண்ணனை கணவனாகவும் காதலனாகவும் தங்களை காதலியாகவும் பார்த்தார்கள். ஆனால் இவர் ஒருத்தர் தான் கண்ணனை தன் குழந்தையாகவும் தன்னை யசோதையாகவும் பார்த்து அவனுக்கு ஒன்று வரக்கூடாதுன்னு பாடினவர். இதனால் தான் நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களில் தலைவர். அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. திருமங்கையாழ்வார் நிறையா பாட்டு பாடினவர், அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்தவர், அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. பொய்கை ஆழ்வார் முதல்ல பிறந்தவர், அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. இது ஏது இல்லாவிட்டாலும் ஏன் விஷ்ணு சித்தனுக்கு பெரியாழ்வார் என்று பெயர்? இவரோ இது எதுவுமே பண்ணதில்லையே. அப்போ இவருக்கு ஏன் பெரிய ஆழ்வார்னால் பெருமானிடத்தில் பரிவு என்பதை விட பொங்கும் பரிவு இருந்தபடியால், தனக்காக வைகுந்தத்தை பிரார்த்தித்து கொள்வதை விட அவனுக்கும் ஒன்றும் வரக்கூடாதேன்னு மங்களாசாசனம் பண்ணினபடியால், கணவனாக நினைத்ததை விட தன் குழந்தையாக நினைத்து ரட்சிக்கணும்னு பார்த்தபடியால் ஆழ்வாருக்குத்தான் பெரியாழ்வார்னு திருநாமம். இற்றைக்கும் இத்தனை வைபவத்தையும் இன்னைக்கு நீங்கள் போய் மதுரையில் சேவிச்சுக்கலாம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிச்சுக்கலாம். இன்றைக்கி திருப்பல்லாண்டு எங்கே பெருமாள் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறதை சேவிக்கணும்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனெல்லாம் சேவிச்சு விடலாம். ஆண்டுக்கு ஒரு தரை மதுரை பட்டணத்திலே இந்த திருப்பல்லாண்டு உற்சவம், மங்களாசாசன உற்சவம் நடைபெறுகிறது. ஒரு பெரிய சந்தை. இன்றைக்கி அந்த இடமெல்லாம் மாறி இருக்கு. அன்றைக்கி எங்கே இருந்தோ அவர் சேவிச்சிருப்பாரோ இல்லையோ, அதே இடம் இன்றைக்கி மதுரையில் இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு பெரியாழ்வார் எழுந்துடுகிறார். பெருமான் கருட வாகனத்தோட சேவை சாதிக்கிறார். தாளம் தட்டி பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் போனால் சேவிச்சுக்கலாம். அப்போ எதற்கு கோவில்னால் நடந்த வரலாற்றை மறக்காமல் நினைவில் கொள்ள அதன் வழிக்கு நாம் செல்ல வேணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுறதுக்காக இதெல்லாம் ஆழ்வாருடைய சரித்திரம். இப்படி ஆழ்வார் பரதத்துவத்தை ஸ்தாபித்தார். அதே போல ஏற்கனவே பரதத்துவம் பகவான் தான் அப்படிங்கிறத ஆளவந்தார்கிற யாமுனாச்சாரியர் ஸ்தாபித்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது நமக்கு தெரிஞ்சதுங்கிறதுக்காக. ஏன்னா பெரியாழ்வார் தான் ஏற்கனவே, ஆளவந்தார் பின்னால். பெரியாழ்வார் காலத்தால் முற்பட்டவர், யாமுனாச்சாரியர் நாதமுனிகளுடைய பேரன், அவர் பிற்பட்டவர். ஆனால் நான் ஆளவந்தார் காலத்துக்கும் பிற்பட்டவர். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற ஆமுக்தமால்யதா பிரபந்தத்தை எழுதி கொண்டிருக்கும் கிருஷ்ணதேவராயர். என்ன நான் சொன்னது 1530 வரைக்கும் இருந்தார், 29 வரைக்கும் இருந்தார் தானே சொன்னேன். ஆனால் நாதமுனிகள் அவதாரம் 823. அவருடைய பேரன்னா அவர்கள்லாம் 10ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்தவர்கள். ஆனால் இப்போ நாம் பார்க்குறவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அதனால் இந்த கிருஷ்ணதேவராயர் தனக்கு இன்னொரு சரித்திரம் சேர்க்கணுங்கிற ஆசை. அதுவும் ஸ்ரீவைஷ்ணவ பேராசிரியராய் ராமானுஜரையே ராமானுஜராக ஆக்கி கட்டாட்சிகரவரான பெருமை படைத்த யாமுனாச்சாரியர், அவர் சரித்திரத்தை சொல்லணும்னுட்டு இப்போ நாம் பார்க்க போகிற 4வது அத்தியாயத்தில் ஆஸ்வாசத்திலே யாமுனாச்சாரியருடைய சரித்திரத்தையும் சேர்த்துட்டார். எதுக்காக சேர்த்தார்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சரித்திரம் பார்க்கணும். காண்டிக்கிய கேசித்வஜ சம்பாதம், அதை சேர்த்திருக்கார். இப்போ இந்த 2 சரித்திரமும் ஏன் சேர்க்கப்பட்டது? பெரியாழ்வார் பரதெய்வம் இதுதான் ஸ்தாபிப்பதற்கு வருகிறார். அவருக்கு இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? இதை போல பரதெய்வம் இதுன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு ஏன் வந்ததுனால் ஆரோத்தர் பாட்டு பாடியிருந்தாரோ இல்லையோ,
இப்படி இப்போ 8 மாதத்துக்காக 4 மாதம் உழைக்கிறோம், ராத்திரி வேலைக்காக பகல் வேளையில் உழைக்கிறோம், மழைக்காலத்துக்காக வெய்ய காலத்தில் உழைக்கிறோம், வரப்போகிற வைகுந்தத்துக்காக இப்போ உழைக்கிறோமா என்று கேட்கவே தானே இத்தனையுமே வந்தது. அதற்கு பெரியாழ்வார் ஸ்தாபிக்கிறார். அப்போ ஞானத்தை எடுத்துரைத்தார். ஆத்ம ஞானம்னா என்ன, பரமாத்ம ஞானம் எது, பரமாத்மா எப்படிப்பட்டவர், இது இத்தனை சொல்லுகிறார் பெரியாழ்வார். அதே போலத்தான் ஞானத்தை பற்றி காண்டிக்கன் கேசித்வஜன் 2 பேரும் பேசியிருந்தார். அதனால ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக அந்த கதை சேர்க்கப்பட்டது. யாமுனாச்சாரியருடைய கதையினால் வாதம் நடந்து முடிஞ்சது. பெரியாழ்வார் பரதெய்வம் பகவான் ஸ்தாபித்தார். இதே போல ஆளவந்தாருக்கும் ஆக்கி ஆழ்வானுக்கும் வாதம் நடந்தது. அந்த வாதத்தை இதில் சேர்ப்போங்கிறதுக்காக சேர்த்துருக்கார். அப்போ அங்கே 2 கதையும் சேர்த்ததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். ஞான மார்க்கத்தை உபதேசிக்கணுங்கிறதுக்காக காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம், வாதம் பண்ணி ஜெயித்து ஸ்தாபித்தார்கள்ங்கிறதுக்காக ஆளவந்தார் யாமுனாச்சாரியருடையது. இப்படியா 2 சரித்திரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம கடைசியாக எந்த இடத்துல நின்றுருந்தோம்? பெரியாழ்வார் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்டார். எல்லா வித்வான்களும் கூடியிருக்கிறார்கள். அவர்களிடையே ஆழ்வார் இப்போ பரதெய்வத்தை ஸ்தாபிக்கணும். எது சொல்லி? வேத வாக்கியம் வேதாந்த வாக்கியத்தை சொல்லியே ஸ்தாபிக்க வேண்டும். அப்படி எதை வேதாந்தமாக வச்சிருந்தார்னால், பிரம்மசூத்திரத்தில் நிறைய சூத்திரங்கள் உள்ளன. அதிலிருந்து இன்னென்ன சூத்திரத்தில் என்னென்ன அர்த்தம் சொல்லியிருக்குங்கிறத உள்ளத்தில் தேக்கி கொண்டு அதை எடுத்து சொல்லியே தான் நீங்கள் சொல்கிறது இந்த வழியில் தப்பு, இந்த வழியில் தப்பு, இந்த வழியில் தப்பு என்று ஸ்தாபித்து இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இதுதான் வைணவம் கூறுகிறது என்று பெரியாழ்வார் எடுத்துரைத்திருக்கார். அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ரொம்ப சிரமம் இல்லை. ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இது தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கதையாக நம்ம கேட்டுவிடலாம். கதை கேட்கச்சே சுலபமாக இருக்கும். அது கருத்தாக சொல்லும்போது வேதாந்தம்னாலே கொஞ்சம் நெடிகளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாழி ஆயிடுச்சுன்னா சரியாக போடும். 2 தரம் 3 தரம் கேட்டீங்கன்னா நன்னாவே புரிஞ்சு போடும். கிருஷ்ணதேவராயர் கூறுகிறார், ஆமுக்த மால்யதத்திலே அந்நிய மத கண்டனம், மற்ற பேருடைய மதத்தை கண்டிக்கிறார். ஜகது உத்கதிகினி பீஜமுப்பிரதானமான ஈக்ஷத்யாதி வீசு ந சப்தவாதி பொறி ஈசிடோன நாபோக மாத்திரே தியாத்யு தாகிருதி ஸ்வபூர்த்தி மாயாவிவாதி ಭೂವಿಯಿಂಚು ಕ್ರಿಯೆಯನ ಫಲಮತ ಇತ್ಯಾದಿ ಸರ್ವೇಸು ಕೊನನಿಯ ಪೂರ್ವವಾದಿ ಶಾಸ್ತ್ರಯೋನಿತ್ವಾದಿ ಸರಣಿ ஈஸ்வரனிதல்லவரு அனுமானவன் பீலுவாதி. யாருடைய வாதத்தை கண்டிக்கிறார்னு 2-3 சூத்திரத்தை எடுத்து சொல்கிறார். ஒன்று ஈக்ஷதேர் நாசப்தம், இது ஒரு சூத்திரம். போகமாத்திர சாமிய லிங்காச்ச, இது ஒரு சூத்திரம். சாஸ்திரயோனித்வாத், இது ஒரு சூத்திரம். அனுபபத்தேக ந அசரீரகா, இது ஒரு சூத்திரம். இந்தந்த சூத்திரத்திலேருந்து எந்தெந்த மதத்தை கண்டிக்கிறார்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டதோ இல்லையோ, பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம். இதுதான் வேதாந்தம் ஒத்துக்கும். பகவான் தான் படைக்கிறார், அவர் தான் உபாதான காரணம், அவர் தான் நிமித்த காரணம், அவர் தான் சககாரி காரணம். ஒரு குடத்தை பண்ணுறோம்னா மண் உபாதானம், இந்த உலகத்துக்கு பிரம்மன் தான் உபாதானம். குடத்தை பண்ணணும்னா குயவன் தான் நிமித்த காரணம், இந்த பிரம்மத்தை பண்ணுற பகவான் தான் குயவன், அவர் தான் நிமித்த காரணம். அதே போல் குடத்தை பண்ணணும்னால் ஒரு சக்கரம் வேணும், ஒரு தண்டம் வேணும், அதில் வச்சு சுற்றி விட்டால் தான் குடம் வரும். அதே போல் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு சககாரி காரணமும் அதே பகவான் தான். இப்படி 3 காரணம். படைப்பு காரணம், காப்பு காரணம், அழிப்பு காரணம். இத்தனை காரணமும் பகவான் பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதின்னு உபனிஷத் சொல்கிறது. அந்த காரணம் பிரம்மன் தான் ஒத்துக்கணும் இல்லையோ? இல்லை, அணுக்கள் தான் காரணம், பிரகிருதி தான் காரணம், பஞ்சபூதங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன உண்மையினால், இந்த அணுவோ பஞ்சபூதமோ பிரகிருதியோ எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம். அவருடைய சரீரமாக இருந்து தான் இத்தனையுமே காரணமாகும். இப்போ நம்ம சரீரம் மாறுதலுக்கு உட்படலையா? ஒரு வயசாக இருக்கிறச்சே எவ்வளோ பெரியவனாக இருந்தேன், இப்போ 55 வயசுக்கு எவ்வளோ பெரியவனாக இருந்தேன், மாறுறது. அதே போல் உலகம் முழுக்க பகவானுக்கு சரீரம். அது பிரளய காலத்தில் சூக்ஷ்மமாக இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. நாமம் ரூபம் வேறுபாடு எதுவும் இருக்காது. சிருஷ்டி வந்துடுச்சுனால் அது அப்படியே விரிவடைந்து பேரு உருவம் மண்டபம் கோபுரம் பிராகாரம் இலை அது இது இத்தனை ஆகும். அதுக்குன்னுட்டு தானே ஆயிடுமான்னு பிரம்மம் பார்த்து தன் திருமேனியிலிருந்து தான் ஆக்கணும். தன்னுடைய திரைத்தெடும் தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தெடும் தடங்குகின்ற தன்மை போல்னு திருமணிச்சாழ்வாருடைய பாசம்.
பெருமானுடைய திருமேனியிலிருந்தே அதுவே பரிணாமத்தை அடைந்து உலகமாகும். போரும் சிருஷ்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரளயம்னால் மொத்த திருமேனியும் தங்கிட்டே சுருக்கி விடுவார். அப்போ அவர் திருமேனியே தான் காரணமாக இருக்கிறதுனாலே உபாதான காரணம் அவர் தான். அவர் தான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு படைக்கிறேன்னு சொல்கிறதுனாலே கொயவனை போல நிமித்த காரணமும் அவர் தான். அவருடைய ஞானம் சக்தி முதலான குணங்களை கொண்டே படைக்கிறபடியாலே சககாரி காரணமும் அவர் தான். ஆக காரணம் பிரம்மம் அப்படிங்கிறத தான் முக்கியமாக முதல்ல தெரிஞ்சுக்கணுமா. ஈக்ஷதேர் நாசப்தம், இதை அனுமானித்து தெரிஞ்சுக்க முடியாது, சப்தத்தினால தான் தெரிஞ்சுக்கணும். வேதந்தான் பிரம்மத்தை சொல்ல வல்ல ஒரே பிரமாணம். ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நேர சாஸ்திரம் சொல்லித்தானே தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. ஏன்னா மற்ற பேர் என்ன சொன்னாலாம், அணு காரணம் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோமே. ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேரும், சேர்ந்தா அந்த துவயணுன்னு ஒன்று ஆகும், அது 2 3 சேரும், திசரணுன்னு ஆகும். அப்படி அணு கூடி 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 தண்ணீர் ஆகும், கூடி 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 ஆகாசமாகுங்கிற மூலியோ. வேதாந்தத்துக்கும் மற்றத்துக்கும் பெரிய வித்தியாசம். சின்னதாக இருக்கிறது கூடி கூடி பெரிய ஜெகத்தாகும், இது மற்ற பேர் சொல்கிறது. ஆனால் வேதாந்தம் சொல்கிறது பெரிய பிரம்மத்திடத்துலேருந்து சின்ன சின்னதாக நாம் உருவாகும். இதுதான் பெரிய வித்தியாசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறது கூடி பெரிய உலகமாக போகிறதா, அல்லது பெரிய பிரம்மம், பிரம்மம்னாலே பெரிய சொல்லியோ. அப்போ அந்த பெரிய பிரம்மம் தன் திருமேனிலேருந்து சின்ன சின்னதாக உருவாக்க போகிறதானால் பிரம்மந்தான் உருவாக்கும். அதைத்தான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசனம் முதல் 2 அத்தியாயங்களாலே ஸ்தாபித்திருக்கிறார். இது ஒன்று. அப்போ பரமாணு காரணம், அணு காரணம், பிரகிருதி காரணம்னு சொன்ன வாதங்கள் எடுபடாது. பிரம்மந்தான் காரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।